السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அல்ஹம்துலில்லா. சிஸ்டர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் உயர்ந்த ஈமானையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லா. சிஸ்டர்ஸ் நம்ம இன்ஷால்லாஹி தஆலா சூரா அல் அலக் பார்க்க போகிறோம். த கிளாட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், தமிழில் வந்து ரத்தக்கட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 96வது சூரா, மக்காவில் அருளப்பட்ட சூரா, அதனால் மக்கி சூரா அப்படின்னு சொல்லுவோம். 19 ஆயத்துக்களை கொண்ட சூறாவாக இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுதான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல்ல வஹியா இறங்குச்சு இல்லையா, அது வந்து இந்த சூறால தான் இருக்குது. அல்ஹம்துலில்லா. 1லேருந்து 5 ஆயத்துக்கள் வந்து முதல் வஹியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து இறக்கப்பட்டது. இதில் 2வது வசனத்தில் அலக் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுனால தான் இந்த சூறாக்கு வந்து அலக் அப்படின்னு பெயர் வழங்கப்பட்டிருக்குது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நபியாவோ தூதராவோ, அதாவது ரசூலாவோ நபியாவோ ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக இருந்தாங்க இல்லையா. ஒரு சாதாரண மனிதராக இருக்கும்போதே எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க? ரொம்ப கைண்டாக, ரொம்ப இரக்க குணம் உள்ளவங்களா, ரொம்ப வந்து நம்பிக்கைக்குரியவங்களா, இப்படி தான் இருந்தாங்க. உண்மையாளரா இல்லையா. அதனால் இவங்களுக்கு பேரே வந்து அஸ்ஸாதிக் அல் அமீன் அப்படின்னு பேர் வந்துச்சு. அதாவது சாதிக் அப்படின்னா உண்மையாளர், அல்ல அமீன்னா நம்பிக்கைக்குரியவர் அப்படின்னு அர்த்தம். ஒரு தடவை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஹீரா குகையில் தனிச்சிருக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி தனிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து வஹியோட தொடக்கத்தில் உண்மையான சில அறிவிப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், நல்ல கனவுகள் மூலமாக அந்த வடிவத்திலேயே வரும். எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காணக்கூடிய கனவுகள் எல்லாமே பகலில் வெளிச்சத்தில் பார்க்குறது மாதிரியே இருக்கும். அப்படியே நடக்கும். நைட்டில் கனவு கண்டாங்கன்னா அது பகலில் அப்படியே நடக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, தனிமையை விரும்ப ஆரம்பித்தாங்க. அதனால் ஹிரா குகையில் போய் அவங்க வந்து தங்கி வழிபாடு புரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனிச்சிருக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு பேர் வந்து அந்த மாதிரியான ஒரு வழிபாடு. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த வழிபாட்டு முறைகள் எதுவுமே அறிவிக்கப்படலை. ஆனால் ஒரு விதமான வழிபாட்டில் அவங்க வந்து வழிபட்டுட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா அல்லாஹோட தரப்புலேருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வழிபாட்டு முறைகளும் அறிவிக்கப்படவே இல்லை இல்லையா, நபியோ ரசூல் ஆகிறதுக்கு முன்னாடி. அதனால் ஏதோ ஒரு வழிபாட்டில் இருந்தாங்க இல்லையா, அந்த வழிபாட்டுக்கு பேர் வந்து தஹன்னுஸ் அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜுஹரி ரஹிமஹுல்லா அவங்க அதை எப்படி மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, தஅபுத் அப்படின்னு அதை மென்ஷன் பண்ணுறாங்க. ஹைர் அல்ஹம்துலில்லா. இப்போ வந்து ஒரு நாள் வந்து ஹீரா குகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான பானத்தையோ உணவையோ வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அங்கே வந்து அவங்க தனிச்சிருந்து அல்லாஹ்வை வந்து வணங்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அப்போது வந்து ஒரு இரவில், அதாவது ஒரு இரவோ பகலோ, பகல் நேரம் அப்படின்னும் சொல்லப்படுது. அப்போ வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், கிரேட் ஏஞ்சல், லீடர் ஆஃப் த ஏஞ்சல் இல்லையா, லீடர் ஆஃப் த ஏஞ்சல்ஸ், அவரை வந்து என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு வந்து முன்னாடி வராரு. அப்போ அவர் தான் வந்து வஹியை வந்து கொண்டு வராரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்டேருந்து. அப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து இறுக்கமாக கட்டி அணைக்கிறாரு. கட்டி அணைச்சு ஓதுவீராக அப்படின்னு சொல்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐ கேனாட் ரீட், எனக்கு ஓத தெரியாதே, நான் ஓதியவன் அல்லன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது திரும்பவும் கட்டி அணைச்சு கேட்குறாரு, ஓதுவீராக அப்படின்னு சொல்கிறாரு. திரும்பவும் எனக்கு தெரியாது. இதே மாதிரி 3 முறை நடக்குது. 3வது முறை விட்டுட்டு ஓதுவீராக அப்படின்னு சொல்லிட்டு 1லேருந்து 5 ஆயத்துக்களை வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போது முதல்ல வந்து வசனமாக என்ன சொல்லப்படுது, இக்ரா. அதுக்கப்புறமா அதாவது உம்மை படைத்த இறைவனின் திருப்பெயரை கொண்டு ஓதுவீராகன்னு ஆரம்பித்து மனிதனுக்கு அவன் அறியாதவற்றை எல்லாம் கற்றுக் கொடுத்தான் அப்படிங்கிற வசனம் வரைக்கும் ஓதி கொடுக்குறாங்க. அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ரோல் என்னவாக இருந்துச்சு, அவங்களுடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்கிட்டேருந்து அல்லாஹுடைய வார்த்தைகளை வந்து வஹி மூலமாக கொண்டு வர்றது தான். யாருக்கு கொண்டு வர்றது? ப்ராஃபெட், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து கொண்டு வராரு. இவர் வந்து ஏற்கனவே வந்து எல்லா நபிமார்களுக்கும், அதாவது எல்லா தூதுவர்களுக்கும் வந்து வஹியை வந்து கொண்டு வந்தவர் தான் யார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஓகேவா. அல்ஹம்துலில்லா. அதாவது குர்ஆன் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு விஷயம் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான அறிவுமே, நாலேஜுமே பொதிஞ்ச ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புக்கு, ஒரு கிதாபா நம்மக்கிட்ட எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது குர்ஆன் மட்டும்தான். சுப்ஹானல்லாஹ்.
ஸோ அந்த அளவுக்கு வந்து எல்லா ஞானத்தையும் வந்து கொண்டது தான் இந்த குர்ஆன். அல்ஹம்துலில்லாஹ். இதை தான் வந்து யார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்திருக்கிறாரு. அதாவது வஹி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அறிவிக்கிறவருக்கும் அறிவிக்கப்படுறவருக்கும் தவிர மற்றவங்க யாருக்குமே தெரிஞ்சிக்கவே முடியாது. ஓகேவா? 2 பேருக்கு மட்டும்தான். அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் இது வந்து தெரியும். வேறு யாருக்குமே வந்து தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இதயத்தில் உதிப்பு மூலமாகவும் இருக்கும். அந்த அறிவிப்பு வந்து இதயத்தில் உதிப்பு மூலமாகவும் தோற்றுவிக்கப்படும். அதாவது இங்கிலீஷில் இன்ட்யூஷன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியும் கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து வஹி அப்படிங்கிறது. ஆனால் இஸ்லாமிய ரீதியில் பார்த்தீங்கன்னா வஹி அப்படிங்கிறது இறைவன் வந்து மனிதர்கள்லேருந்து யாரை வந்து நபியாக தேர்வு செய்கிறானோ, அதாவது ரசூலாக தேர்வு செய்கிறானோ அவங்களுக்கு அவனுடைய செய்திகளை வந்து அறிவிக்கிறது தான் அறிவிப்பு. அதுதான் வஹி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த அறிவிப்பு, இந்த வஹி அப்படிங்கிறது 3 வகையாக இருக்குது. ஒன்று, வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாயிலாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து விழிப்போடு இருக்கும்போது வந்து செய்தியை அறிவிக்கிறது. இதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா திருக்குர்ஆன். ஓகேவா? 2வதாக வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இறை தூதர் வந்து தூக்கத்தில் இருக்கும்போது கூட அவருடைய இதயத்தில் உதிப்பை ஏற்படுத்துறது. இதுக்கு உதாரணமாக பார்த்திங்கன்னா நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை சொல்லலாம். அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மகனாரான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை வந்து அறுத்து பலியிடணும் அப்படின்னு அறிவித்த ஒரு அறிவிப்பாக இருக்கலாம். அடுத்தது 3வது வகையாக எப்படின்னு பார்த்திங்கன்னா, இறைவனே வந்து அசரீரியாக அறிவிக்கிறது. ஓகேவா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கக்கிட்ட வந்து இப்போ தூர் மலையில் இறைவன் வந்து பேசினா இல்லையா, அது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வஹி வந்து அறிவிக்கப்படும். அதுக்கு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூல்மார்களுக்கு வஹியை கொண்டு வர்றது யாரோட பணி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து 40வது வயதில் தான் வந்து இந்த ஒரு நிகழ்வு நடக்குது. அப்போ வந்து இவங்களுக்கு ஒரு வயது வந்து கடந்துருச்சு இல்லையா, படிக்கிற வயதை தாண்டி ஒரு 40 வந்துட்டாங்க. அப்பையும் நீ படி, ஓது அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. இப்போ உள்ள காலகட்டத்தில் படி அப்படின்னு சொன்னால் வயசெல்லாம் கடந்துருச்சுப்பா, நான் எதுக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை உடைக்கிறக்கூடிய விதமாக இந்த ஒரு ஆயத்து இந்த ஏஜில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாமல் குர்ஆன் அப்படிங்கிறது வந்து அல்லாஹினுடைய வார்த்தைகள் இல்லையா, அதில் ஏதாவது ஒரு பிழை வருமா? வாய்ப்பே கிடையாது. அதில் பிழையும் கிடையாது. அப்போது குர்ஆன் வந்து நமக்கு வந்து வானத்தை பற்றி, பூமியை பற்றி, மக்களை பற்றி எல்லாமே அறிவிக்கக்கூடியதாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து மனிதரை வந்து தண்ணியிலேருந்து படைச்சேன் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா, தண்ணியிலேருந்து, பிளட்டுலேருந்து. சுப்ஹானல்லாஹ். இதெல்லாமே வந்து ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயம் இல்லையா. அல்ஹம்துலில்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆரம்பிக்கணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லி குர்ஆனை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா ஷைத்தான் வந்து நம்மக்கிட்டேருந்து வெறுண்டோடிடணும். அப்போ தான் நமக்கு குர்ஆனை ஓதும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த முதல் 5 ஆயத்துக்கெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது இதில் வந்து வார்த்தைக்கு வார்த்தை பொருள் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். இக்ரா, அதாவது இதில் வந்து வார்த்தைக்கு வார்த்தை பொருள் இக்ரானா படிப்பீராக, ஓதுவீராக அப்படின்னு அர்த்தம். பிஸ்மி, பி ப்ளஸ் இஸ்மு, பீனா கொண்டு, இஸ்முனா பெயர். அப்போது பிஸ்மி அப்படின்னா பெயரை கொண்டு இல்லைனா பெயரால், ரப்பிக்க அப்படின்னா இறைவனின், அல்லதி எவனென்றால் இத்தகையவனென்றால், ஹலக்கா படைத்தான். அப்போது யாவற்றையும் படைத்த உம்முடைய இறைவனின் திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக. அதாவது நபியை அகிலங்கள் அனைத்தையும் படைத்த இறைவனின் பெயரால் படிப்பீராக. அடுத்தது பாருங்க, ஹலக்கல் இன்சான மின் அலக். ஹலக்க அப்படின்னா அவன் படைத்தான், அவன் படைத்தான். ஹீ கிரியேட்டட் அல் இன்சான, யாரை படைத்தான்? மனிதனை, மனிதனை அதாவது மேன். மின் அலக், கருவிலிருந்து. ஓகேவா? அதாவது கிளிங்கிங் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அலக் அப்படிங்கிறது இதில் கருவு அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் கிளிங்கிங் சப்ஸ்டன்ஸ் அதாவது ஒட்டி கொண்டு இருக்கிறது அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அலக் அப்படிங்கிற நிலையிலிருந்து மனிதனை படைத்தான். அலக் அப்படிங்கிற நிலையிலிருந்து மனிதனை படைத்தான். அதாவது உறைந்த இரத்தக்கட்டியிலிருந்து மனிதனை அவன் படைத்தான் அப்படின்னு அர்த்தம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக பாருங்கள், 3வது ஆயத்துலையும் திரும்பவும் இக்ரா. இக்ரா வ ரப்புகல் அக்ரம். இக்ரா படிப்பீராக இல்லைனா ஓதுவீராக. வ ரப்புக இன்னும் இறைவன். அல் அக்ரம் அவன் எப்படிப்பட்டவன்? பெரும் கண்ணியவான். ஓதுவீராக இறைவன் மாபெரும் கொடையாளி.
ஓகேவா? மேலும் இறைவன் எத்தகைய மாபெரும் அருட்கொடையாளன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே சொல்லி காமிக்கிறான். அல்லதி அல்லம பில் கலம், அல்லதி அவன் எத்தகையனவென்றால் அல்லம கற்பித்தான், பில் கலம் எழுதுகோல் மூலம், அவனே எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தான், அவனே எழுதுகோலின் மூலம் கற்றுக் கொடுத்தான். 5வது ஆயத்து அல்லமல் இன்சான மாலம் யஅலம், அல்லம அப்படின்னா கற்பித்தான், அல் இன்சான மனிதனுக்கு, மாலம் யஅலம் அவன் அறியாததை, மனிதனுக்கு அவன் அறியாதவற்றை எல்லாம் கற்றுக் கொடுத்தான், மனிதனுக்கு அவன் அறியாதவற்றை எல்லாம் கற்றுக் கொடுத்தான். அப்படின்னா குர்ஆனுடைய வசனங்களில் வந்து முதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறங்கிய திருவசனங்களாக இந்த 1லேருந்து 5 ஆயத்துக்கள் தான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இதை நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். அதாவது யார் நமக்கு ரீட் பண்ணு அப்படின்னு சொல்கிறா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஏன்னா அவன் தான் நம்மளுடைய ரப்பு. அதாவது சிறந்த ஒரு விஷயம் குர்ஆனில் நம்ம வாசிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை வாசிக்கிறோம்? அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளை வாசிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை படைச்சிருக்கிறான். எப்படி படைச்சிருக்கிறான்? அதாவது இரத்தக்கட்டி, உறைந்த இரத்தக்கட்டியிலேருந்து நம்மளை படைச்சிருக்கிறான். எப்படி? நம்மளுடைய அம்மாவுடைய வயிற்றில் கருவாக நம்மளை படைச்சிருந்துருக்கிறான். நம்ம அதாவது அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளை என்ன சொல்கிறது, அவனுடைய வார்த்தைகள் மூலமாக நம்ம படிச்சுக்கிறோம், நம்ம கற்றுக்குறோம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னால், ரொம்ப ஜெனரஸாக, ரொம்ப கொடையாளியாக இருக்கிறான், ரொம்ப இரக்கக்குணமுடையவனாக இருக்கிறான். ஸோ அவன் நம்மளை ரீட் பண்ண சொல்லி நம்மளை கேட்குறான். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கற்றுக் கொடுக்குறதோட மட்டும் இல்லாமல் நம்மளை எழுதவும் சொல்கிறான் இல்லையா? எழுதவும் சொல்கிறான். எழுதுகோலை கொண்டு எழுது அப்படின்னு சொல்கிறான். அல்லாஹ் ரப்பாக இருக்கிறான், அல் அக்ரமாக இருக்கிறான். நமக்கு படிக்கிறத என்ன பண்ண சொல்கிறான்? எழுதவும் செய்யி அப்படின்னு சொல்கிறான். நம்ம திங்க் பண்ணி பார்ப்போமே, நம்ம படிக்கிறோம், அப்புறம் எழுதுகிறோம். அதாவது அதன் மூலமாக என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, படிக்கிறோம், எழுதுகிறோம் அப்படிங்கும்போது நம்ம எழுத்தின் வடிவம் மூலமாக பிறரும் அதை படிக்க முடியும் இல்லையா? பிறரும் நம்ம எழுதுறதன் மூலமாக பிறரும் படிக்க முடிகிறதுங்கிறதுனால அதுக்கு எவ்வளவு கூலி இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அதுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூலி வழங்க போதுமானவன் இல்லையா? அதனால் பெஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நம்ம அல்லாஹ்வினுடைய திருநாமங்களை படிக்கிறோம், நம்மளுடைய அதாவது எழுதுகிறோம். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நம்ம வந்து என்ன சொல்கிறது, அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கிறோம் எப்பொழுதுமே இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தெரியாததை எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்குறான் இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம மலக்குமார்களை பார்த்துருக்குறோமா? பார்த்ததே இல்லை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலமாக சொல்கிறான், மலக்குமார்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம குர்ஆன் மூலமாக நமக்கு சொல்லி காமிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளை பற்றியும் நமக்கு சொல்லிக் கொடுக்குறான், ரசூல்மார்களை பற்றியும் நமக்கு சொல்லிக் கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை குர்ஆன் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட அப்போ என்ன கேட்கணும்? எனக்கு குர்ஆனை கற்றுக்கொடு யா அல்லாஹ் அப்படின்னு தான் கேட்கணும் இல்லையா? படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் எனக்கு கற்றுக்கொடு யா அல்லாஹ் அப்படின்னு கேட்கணும். இதன் மூலமாக நான் உயர்ந்த ஸ்வர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அப்படிங்கிற அந்த ஜன்னத்துல் அலாவை அடையிறதுக்கு கிருபை செய்ய அல்லாஹ் ரப்பி ஸித்னி இல்மா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அப்போது சூரா அல் அலக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது ஒரு கிரேட் பிளெஸிங் அப்படின்னு சொல்லலாம். படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் இது நமக்கு சொல்லிக் கொடுக்குது. குர்ஆனை நீங்கள் சாதாரணமாக படிச்சுட்டு கடந்துட்டு போயிடக்கூடாது. ஒரு மந்திரம் மாதிரி நீங்கள் படிக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக எப்படி படிக்கணும்? பிறருக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நம்ம படிக்கணும். அதன் மூலமாக நமக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். எழுதி வச்சுக்கிறதும் நல்லது. அதன் மூலமாக நமக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். பிறரும் அதன் மூலமாக படிப்பாங்க இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு யார் கற்றுக் கொடுக்குறா? அல்லாஹ் ரப்பு தான் நமக்கு கற்றுக் கொடுக்குறான். எப்படிப்பட்டவன்? அல் அக்ரமாக இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கண்டிப்பாக இந்த ஆயத்துக்கள் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கக்கூடியதாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போது ஓதுவீராக, நபியே படைத்தவும் இறைவனின் திருப்பெயர் கொண்டு, அதுக்கப்புறம் உறைந்த இரத்தக்கட்டியிலிருந்து மனிதனை அவன் படைத்தான், ஓதுவீராக. மேலும் இறைவன் எத்தகைய மாபெரும் அருட்கொடையாளன் எனில் அவனே எழுதுகோலின் மூலம் கற்றுக் கொடுத்தான், மனிதனுக்கு அவன் அறியாதவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துக்களை இறக்கிட்டானா, அதுக்கப்புறமா அவங்க பயந்துட்டு எங்கே ஓடி வராங்க, ஒய்ஃபு கிட்ட ஓடி வராங்க, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட வராங்க.
அப்போலாம் வந்து எனக்கு ஏதோ ஆயிடுச்சு, எனக்கு வந்து என் உயிருக்கு ஆபத்து ஏற்படுமோன்னு பயப்படுறேன் அப்படின்லாம் சொல்லும்போது, அவங்கள வந்து கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து ஒய்ஃப் வந்து கம்ஃபர்ட் பண்ணி, ஒருபோதும் அப்படிலாம் இருக்காது. நீங்க வந்து மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க. நீங்க வந்து இறைவன் மேல ஆணையாவே வந்து நீ தங்கள வந்து இறைவன் வந்து ஒருபோதும் இழிவுபடுத்தவே மாட்டான். நீங்க வந்து உறவினர்கள நல்ல விதமா வந்து அவங்ககிட்ட நடந்துக்கிறீங்களே, உண்மைய பேசுறீங்க, அப்புறம் அமானிதத்த வந்து பேணி பாதுகாத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஆதரவற்ற மக்களோட சுமைகள் எல்லாமே நீங்க தாங்கிக்கிறீங்க. திக்கற்றவங்களுக்கெல்லாம் உழைச்சு உதவி செய்றீங்க. விருந்தினர்கள உபசரிக்கிறீங்க. நற்செயல்கள் எல்லாத்துலயுமே ஒத்துழைப்பு குடுக்குறீங்க. இப்படிப்பட்டவங்கள வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இழிவுபடுத்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கா இப்னு நௌஃபல் அப்படின்னு அவங்களுடைய ஒண்ணு விட்ட அண்ணன்கிட்ட வந்து சகோதரர்கிட்ட வந்து அழைச்சிட்டு போறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அரபு மொழியிலயும், ஹீப்ரு மொழியிலயும் இஞ்சியில படிச்சவரா இருக்கிறாரு. அவருக்கு தெரிஞ்சிருக்குது. முதியவரா இருக்கிறாரு, கண் பார்வை இல்லாதவரா இருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து அழைச்சிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா அவரு வந்து சொன்ன உடனேயே வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடந்த சம்பவத்த எல்லாத்தையும் வந்து விளக்கமா சொல்றாங்க. சொன்ன உடனேயே இம்மீடியட்டா உங்ககிட்ட வந்தவர் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட வந்து அல்லாஹ் இறக்கிய வஹிய வந்து கொண்டு வந்த அதே வானவர் தான். நாமூஸ் தான். அவர் பேரு நாமூஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உங்ககிட்ட வந்து இறை தூதுத்துவ காலத்துல வந்து வலிமை வாய்ந்த ஒரு இளைஞனா நான் இருந்திருக்க கூடாதா? உங்களுடைய சமுதாய மக்கள் உங்கள வந்து வெளியேற்றக்கூடிய நேரத்துல நான் உயிரோட இருக்கணுமே! அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோட சொல்றாரு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, "இந்த மாதிரிலாம் நடக்குமா? என்ன வந்து இந்த ஊர விட்டு வ வெளியேத்திருவாங்களா?" அப்படின்னு ஆச்சரியமா கேட்குறாங்க. ஆமா, உங்கள போல தூதுத்துவ செய்திய கொண்டு வந்த எல்லா மனிதரையுமே வந்து மக்கள் வந்து பகைமை பாராட்டாம இருந்ததே கிடையாது. கண்டிப்பா வந்து உங்களுக்கான சோதனை காலம் இருக்கும். அப்போ வந்து பலத்த ஆதரவு நான் இருந்திருந்தேனா, உயிரோட இருந்தேன்னா, நான் கண்டிப்பா ஆதரவு அளிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா கொஞ்ச காலகட்டத்திலேயே அவரு இறந்துட்டாரு. ஸோ இந்த மாரியான ஒரு நிகழ்வு வந்து நடக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம பாருங்களேன், எவ்வளவு ஒரு படிப்பினை தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எவ்வளவு ஆதரவாவும் இருந்திருக்காங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு வந்து அஸ்ஸாதிக் அல் அமீனா இருந்ததுனால, இம்மீடியட்டா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவும், வரக்கா இப்னு நௌஃபல் அவங்களும் வந்து எந்த அளவுக்கு இவங்க மேல உயர்ந்த மரியாதையும், மதிப்பும் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இம்மீடியட்டா இவங்க சொல்றதுல வந்து ஒரு என்ன சொல்றது 0.000 அந்த பெர்சன்டேஜ் கூட ஒரு சந்தேகமே இல்லாம வித்தவுட் எனி டவுட் இம்மீடியட்டா அக்செப்ட் பண்ணி, ஆமா, உடனே இம்மீடியட்டா அது வந்து எப்படி அவங்களால சொல்ல முடிஞ்சது இல்லையா? அப்போ அ ஒரு அ என்ன சொல்றது, சொந்தக்காரங்க தான் வந்து முழுமையா ஒரு மனிதன நம்பணும். உறவுகள நம்பணும். நீங்களே அதாவது ஒரு சண்டையில கூட சொல்லுவாங்க இல்லையா? நீங்களே நம்பலைன்னா வெளியில உள்ள ஆளுங்கலாம் எப்படி நம்புவாங்க? அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வீட்ல உள்ளவங்களுக்கு தான் வீட்ல உள்ளவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அப்போ எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கூட ஒரு டவுட் இல்லாம இம்மீடியட்டா இவங்க கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவும், வரக்கா இப்னு நௌஃபல் இவங்களும் வந்து இம்மீடியட்டா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னத வந்து ஏத்துக்கிட்டு, இம்மீடியட்டா அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சிஸ்டர்ஸ் இன்ஷா அல்லாஹ் தஆலா நம்ம வந்து 2வது பகுதிய பார்க்க போறோம். 6லேருந்து 19 ஆயத்துக்கள் வந்து இறங்குச்சு இல்லையா? இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப வந்து நம்ம அல்லாஹ பத்தியோ, குர்ஆன பத்தியோ தெரிஞ்சுக்கிறதன் மூலமா நமக்கு என்ன பலன்? நம்ம அத படிக்கிறதன் மூலமா, நம்ம கத்துக்கிறதன் மூலமா நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் வந்து நம்ம குர்ஆன வந்து ரீட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, ஓத ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து நல்ல அமல்கள நம்மளால செய்ய முடியும். இல்லையா? நம்ம எல்லாத்துலயுமே சிறந்து விளங்கணும். அது வந்து தொழுகையா இருக்கட்டும், அ வ திலாவத்தா இருக்கட்டும், எந்த ஒரு வகையிலயும் நம்ம வந்து சிறந்து விளங்கணும் அப்படின்னு நெனைப்போம். அது மட்டும் இல்லாம நம்ம செய்யக்கூடிய அமல்கள் எல்லாமே அல்லாஹ்வ வந்து பொருந்திக் கொள்ளணும் அப்படிங்கிறதையும் நம்ம விரும்புவோம். அப்படித்தானே? அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வ பத்தியும், குர்ஆன பத்தியும் நம்ம படிக்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து சும்மா ஜஸ்ட் நம்ம வந்து கடந்து போட மாட்டோம் எந்த ஒரு விஷயத்தையும். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு அமலையும் வந்து நம்ம ஏனோ தானோன்னு செய்ய மாட்டோம். நம்ம நம்ம போன போக்குக்கு நம்ம செய்ய மாட்டோம். இல்லையா? அப்போ வந்து ஒவ்வொரு அமலையும் செய்யும்போது, இது அல்லாஹ்வுக்கு புடிக்குமா? புடிக்காதா? இது அல்லாஹ்வ வந்து நம்ம திருப்திப்படுத்தியிருக்கோமா? இல்ல படுத்தியிருக்காதா? அப்படிங்கிறத வந்து நெனச்சு நெனச்சு நம்ம செய்வோம். இல்லையா? அப்பதான் வந்து தக்வா அப்படிங்கிறது நமக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். ஸோ சரி நம்ம வந்து குர்ஆன படிக்கிறோம். அதோட மட்டும் நின்றுவோமா அப்படின்னு கேட்டா, பிறரையும் படிக்க சொல்லி நம்ம தூண்டுவோம். அப்பதான் அவங்களும் வந்து நல்ல அமல்கள் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக. அப்படித்தானே? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அதனுடைய ஆப்போசிட் அப்படியே நெனச்சு பாருங்க. இப்போ யாருமே வந்து குர்ஆன படிக்கவே இல்ல. அல்லாஹ் பத்தி எதுவுமே தெரியாது. குர்ஆன பத்தி எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்டவங்கள பத்தி தான் இந்த ஆயத்துக்கள்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். ஓகேவா? அவங்க என்ன பண்ணுவாங்க? குர்ஆன பத்தி தெர்ல, அல்லாஹ பத்தி தெரியல அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து அ நன்மைகள் எதுவும் செய்வாங்களா? கண்டிப்பா செய்ய மாட்டாங்க.
எல்லை மீறக்கூடியவங்களா இருப்பாங்க. மன இச்சைப்படி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. கெட்ட வார்த்தைகளும், அச்சுறுத்தல் வார்த்தைகளும், மிரட்டலும், பிறரை வந்து நோவினை செய்யக்கூடியதும் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுவாங்களா? சுப்ஹானல்லாஹ். ஸோ அவங்கள பற்றி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காமிக்கிறான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அதாவது அபூ ஜஹல் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஷிகள் கிட்ட வந்து கேட்குறான், என்ன முஹம்மது உங்களுக்கு எதிரிலேயே தரையில் தன்னோட தலையை வைக்கிறாராமே அப்படின்னு எகத்தாளமாக கேட்குறான். அதுக்கு குறைஷிகளும் சொல்கிறாங்க, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அபூஜஹல் என்ன தெரியுமா பதில் சொல்லியிருக்கிறான், லாத்து உஸ்ஸா மீது சத்தியமாக. லாத்து உஸ்ஸானா அவங்க வணங்கக்கூடிய அந்த கற்சிலைகள், தெய்வங்கள். ஓகேவா? நான் வந்து அப்படி அவரை வந்து தொழ கண்டேன் அப்படின்னு சொன்னால் அவருடைய கழுத்தில் காலை வச்சு மிதிப்பேன், அவருடைய முகத்தை வந்து தரையில் வச்சு தேய்ப்பேன், நவுதுபில்லா, இந்த மாதிரி அவன் சொல்லியிருக்கிறான். யார்? அபூஜஹல். அப்போது என்ன நடந்திருக்கு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தொழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போது அவனுடைய அதாவது இவன் என்ன பண்ணுறான்னா, அவனுடைய காலை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கழுத்தில் காலை எடுக்கிறதுக்காக வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறான். அப்போது அவனை வந்து தள்ளுது ஏதோ, பின்வாங்கி போகிறான். ஏதோ ஒன்றுலேருந்து தான் முகத்தை வந்து பாதுகாத்துக்கணும்னு அவன் முயற்சி செய்கிற மாதிரி அவன் பின்னாடியே போகிறான். மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து கேட்குறாங்க, உனக்கு என்ன ஆச்சு? அப்போ அவன் சொல்கிறான், எனக்கும் அவருக்கும் இடையில் ஒரு நெருப்பு குண்டம் இருக்கிறது மாதிரியும், ஏதோ ஒரு பயங்கரமான பொருள் இருக்கிறது மாதிரியும், இன்னும் வந்து சில ரெக்கைகள் வந்து இருக்கிறது மாதிரியும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அபூஜஹல் என் அருகில் வந்திருந்தான் அப்படின்னு சொன்னால் வானவர்கள் அவனை வந்து சின்ன பின்னப்படுத்தி இருப்பாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அஹமது, முஸ்லிம், நசாயி கிதாபில் பதியப்பட்ட செய்திகள். இன்னொரு செய்தியும் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், எப்படி சொல்லியிருக்கிறான்னா, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அந்த அதாவது மக்காமே இப்ராஹிம் அந்த இடத்துல வந்து தொழுறதை பார்க்கும்போது, முகமதே நான் வந்து இதை செய்யக்கூடாது, அதாவது தொழக்கூடாது அப்படின்னு உம்மை வந்து தடுக்கலையா அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து அச்சுறுத்துறான், எச்சரிக்கிறான். அப்போது கடுமையாக வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அபூஜஹலை கண்டிக்கிறாங்க. அப்போது முகமதே நீர் வந்து எந்த தைரியத்தில் வந்து கண்டிக்கிறீரன்னு, இறைவன் மீது சத்தியமாக இந்த ஊரில் வந்து எனக்கு எல்லோரையும் விட அதிகமான ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அவன் வந்து அச்சுறுத்திருக்கிறான். ஓகேவா? அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை வந்து இறக்குறான். அதாவது 6வது ஆயத்தை, கல்லா இன்னல் இன்சான லயத்கா அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வாறல்ல நிச்சயமாக மனிதன் வரம்பு மீறுகிறான் அப்படின்னு. ஓகே, வரம்பு மீறான், பிறருக்கு நோவினை செய்கிறான். ஓகேவா? அப்போ இவன் என்ன படிக்கலை, குரான் படிக்கலை, அல்லாஹ் பற்றி இவனுக்கு தெரியல இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அடுத்ததை பார்த்தீங்கன்னா, அர்ரஆஹுஸ்தக்னா. இப்போ கல்லா வார்த்தைக்கு வார்த்தை பொருளை பார்த்துடலாம். கல்லா அப்படின்னா அவ்வாறல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நிச்சயமாக, அல் இன்சான மனிதன், லா யத்கா வரம்பு மீறுகிறான், எனினும் நிச்சயமாக மனிதன் வரம்பு மீறுகிறான். அடுத்தது அர்ரஆஹுஸ்தக்னா. அர்ரஆஹு அப்படின்னா தன்னை அவன் எண்ணியதால், இஸ்தக்னா அதாவது தேவையற்றவனாக, அவன் தன்னை இறைவனிடமிருந்து தேவையற்றவன் என்று காணும்போது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போது இந்த இடத்துல வந்து அவனே அவனுக்கு போதுமானவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டான். ஹீ திங்ஸ் ஹீ இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் ஹிம்செல்ஃப். ஓகே, அப்போது அதாவது அவனுக்கு வந்து அல்லாஹ் பற்றி தெரிஞ்சுக்க தேவையில்லை, குரானை பற்றி தெரிஞ்சுக்க தேவையில்லை இல்லையா? அப்போ தேவையில்லை அப்படிங்கிறது அது ஏன் அப்படின்னு சொன்னால், அவனுக்கு அவனே வந்து தேவையுடையவன், அவனே போதுமானவன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்போது ஆனால் நம்ம எப்படி, நம்ம முஸ்லீமாக இருக்கக்கூடிய நம்ம எப்படி, நமக்கு அல்லாஹ் தேவை, குரான் நமக்கு தேவை இல்லையா? சுப்ஹானல்லாஹ். நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவைப்படுது. சுப்ஹானல்லாஹ். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இன்ன இலா ரப்பிக ருஜ்ஆ. அதாவது நிச்சயமாக, இலா ரப்பிக ருஜ்ஆ நிச்சயமாக, அதாவது இலானா பக்கம்தான், ரப்பிக இறைவன், ருஜ்ஆ அப்படின்னா மீட்சி அப்படின்னு அர்த்தம். நிச்சயமாக அவன் மீளுதல் உம்முடைய இறைவன் பாலேயே இருக்கிறது. ருஜ்ஆ அப்படின்னா ரிட்டர்ன் ஆகிறது. நிச்சயமாக மீட்சி இறைவனின் பக்கம்தான் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அதாவது எப்படி இருந்தாலும் நம்ம அல்லாஹ் கிட்ட தான் போக போகிறோம் இல்லையா? அவன்கிட்ட தான் நம்ம வந்து கணக்கு ஒப்படைக்க போகிறோம். அதாவது அல்லாஹ்வே தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? கண்டிப்பாக அல்லாஹ்வை நம்ப மாட்டாங்க. நம்ம திரும்ப அல்லாஹ் கிட்ட போக போகிறோம் அப்படிங்கிறத நினைக்க மாட்டாங்க
இல்லையா? அவங்களுக்கான எச்சரிக்கை தான் இந்த ஆயத்துக்கள் எல்லாமே. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக பாருங்கள் 9வது ஆயத்து. அரஐத்தல்லதி யன்ஹா, அரஐத்தன பார்த்தீரா, அல்லதி யன்ஹா அப்படின்னா தடுப்பவனை, தடை செய்கிறானே அவனை நீர் பார்த்தீரா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். அபுதன் இதா சொல்லா, அபுதன் இதா சொல்ல அப்படின்னா அபுதனா ஒரு அடியாரை, இதா சொல்ல அவர் தொழும்போது, ஒரு அடியாரை அவர் தொழும்போது. இந்த அடியார் யார்? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிக்குது. அப்போது அவனுக்கு அல்லாஹ் தேவையில்லை அப்படின்னு தோணிடுச்சு அவனுக்கு. அதே சமயத்தில் அவனுக்கு போதுமானவனாக இருக்கிறான். அதனால் என்ன பண்ணுறான்? அவன் எல்லையை மீறான். ஹீ இஸ் கிராசிங் ஹிஸ் லிமிட், பவுண்ட்ரியை மீறான் இல்லையா? அப்போது இவனுக்கு அல்லாஹை வணங்கணுன்றது அவசியம் இல்லை. தொழுக மாட்டான். இப்படிப்பட்டவன் என்ன பண்ண மாட்டான்? தொழுக மாட்டான். அப்போது குறைஷிகளில் வாழக்கூடிய அதாவது இணை வைப்பாளர்கள் இருந்தாங்க இல்லையா, இறை நிராகரிப்பாளர்கள், அவங்க ப்ராஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தொழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்? அவங்க தொழுகிறதே இல்லை இல்லையா? அதனால் ஓகேவா? அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்லி காமிக்கிறான். தடை செய்கிறானே அவனை நீர் பார்த்தீரா, ஒரு அடியாரை அவர் தொழும்போது அப்படின்னு சொல்லிட்டு. சுப்ஹானல்லாஹ். அப்போது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன? கண்டிப்பாக நம்ம எப்பொழுதுமே ஈகர ஆர்வத்தோட அல்லாஹை பற்றி படிக்கணும், குர்ஆனை தெரிஞ்சுக்கணும், குர்ஆனில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்பொழுதுமே உன் மனசில் என்ன நினச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஹஸ்புன் அல்லாஹ், ஹஸ்புன் அல்லாஹ், ஹஸ்புன் அல்லாஹ். நம்ம அல்லாஹ் தான் நமக்கு போதுமானவன் இல்லையா? ஸோ எப்பொழுதுமே நம்ம நீட்லேயே தான் இருக்கிறோம், அப்படி தானே? அல்ஹம்துலில்லாஹ். எதுலேருந்தும் நம்ம நான் எனக்கு நானே போதுமாக்கிக்கிட்டேன், இதுவே எனக்கு போதுமானது தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு பொருளையோ, ஒரு பணத்தையோ, ஒரு செல்வத்தையோ, ஒரு குடும்பத்தையோ எல்லாமே எனக்கு போதுமானதாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம என்ன ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் தான் எனக்கு போதுமானவன், அவன் வழங்கக்கூடிய ரிசுக்கு அதுதான் அல்லாஹ் தான் எனக்கு போதுமானவன். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். எப்பொழுதுமே மனிதனை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே தேவையுடையவன் தான். அல்லாஹ் தான் தேவையற்றவன் அப்படிங்கிறத நம்ம அதாவது வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்திக்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா அவன் கொடையாளி, நம்ம எப்பொழுதுமே பெறக்கூடியவங்க அல்லாஹ்கிட்டேருந்து, அப்படி தானே? நம்ம கண்டிப்பாக தொழுகையை மறக்கவே கூடாது. தொழுதுகிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பிறரையும் தொழ சொல்லி என்கரேஜ் பண்ணணும். நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு செயலை செஞ்சாலும், எந்த ஒரு அமலை செஞ்சாலும் இது அல்லாஹுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, அல்லாஹ் நம்ம திருப்திப்படுத்துகிறோமா படுத்தாமல் இருக்கிறோமா, அல்லாஹ் இதன் மூலமாக பொருந்தி கொள்ளணுமே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம உள்ளங்களில் திருக்குர்ஆனை ஒரு ஒளியாக நம்ம உள்ளத்தில் போடணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட அதிகமாக துவா செய்வோம். அல்லாஹும்ம ஜஅல் குர்ஆன ரபிய கல்பி அப்படின்னா அதிகமாக நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட துவா செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ். சிஸ்டர்ஸ், இன்ஷா அல்லாஹ் நம்ம 96வது சூராவான அலக்கில் 19 ஆயத்துக்கள் இருக்குது. நம்ம இப்போது 1லேருந்து 10 ஆயத்துக்களுக்கு தஜ்வீத சட்டங்களை பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். இதில் பார்த்தீங்கன்னா இக்ரா, இதில் முதல் எழுத்து ஹம்சத்துல் வசல். அது ஓகே. ஹம்சத்துல் வசலுக்கு நம்ம ஏன் கஸ்ரா கொடுத்தோம்? அங்கே எந்த ஒரு ஹரக்கத்துமே இருக்காது. ஆனால் நம்ம இப்போ கஸ்ரா கொடுத்து தான் ஓதணும். இக்ரா அப்படின்னு சொல்லி ஓதணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அம்ரு ஃபியல், அதாவது ஃபியல் அம்ருன்னு சொல்லுவோம். ஏவல் வினை இது. அப்போது ஏவல் வினையாக இருக்கும்போது இதில் ஹம்சத்துல் வசலுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது எழுத்தில் என்ன ஹரக்கத்து இருக்குன்னு பார்க்கணும். அதில் ஃபத்ஹாவோ கஸ்ராவோ இருந்துச்சுன்னா ஹம்சத்துல் வசலுக்கு கஸ்ராவை தான் போடணும். ஓகேவா? 3வது எழுத்தில் தொம்மா இருந்துச்சுன்னா ஹம்சத்துல் வசலுக்கு தொம்மா தான் போடணும். கிளியரா? இது எப்பொழுதுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது முக்கியமான தஜ்வீத சட்டம். இது குர்ஆனில் நீங்கள் நிறைய இடங்கள்ல இதை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஷால்லா. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இக்ரா, இதில் ரால ஃபத்ஹா இருக்கிறதுனால ஹம்சத்துல் வசலுக்கு கஸ்ராவை தான் போடுவோம். ஓகேவா? 3வது எழுத்தில் ஃபத்ஹாவோ கஸ்ராவோ இருந்தால் ஹம்சத்துல் வசலுக்கு என்ன போடணும்? கஸ்ராவை தான் போடணும். ஓகேவா? அப்போது இக்ரா இதில் ஹம்சா கஸ்ரா, அதாவது காஃப் சுக்கூன். இதில் காஃப் சுக்கூன் கல்கலத்து சுக்ரா. அடுத்ததான் லைட்டாக தான் அசைச்சு ஓதணும். அடுத்தது ரா ஃபத்ஹா, ஹம்சா சுக்கூன் ரா.
ரா, அதாவது ஒரு ஸ்டாப் கொடுக்கணும். இந்த ஹம்சா சுக்கூனுக்கு வந்து ஒரு ஸ்டாப் கொடுத்து தான் நம்ம வந்து இது பண்ணணும். அப்போது இக்கரா. ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அதுக்காக என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஒரு ஸ்டாப் தான் கொடுக்கணுமே தவிர அந்த இடத்துல வந்து நம்ம அசைச்சிடக்கூடாது, கல்கலாக கொடுத்துடக்கூடாது. சரியா? இந்த ரா ஃபத்தா வந்து ஹெவியாக தான் உச்சரிக்கணும். இக்கரா இக்கரா. அடுத்ததாக ப கெசரா சீன் சுகோன் பிஸ், நடுவில் இருக்கக்கூடிய ஹம்சத்துல் வசல் உச்சரிக்க மாட்டோம். மீம் கெசரா மீ, பிஸ் மீ. இந்த சீன் சுகோனுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்கணும்? ஹம்ஸுங்கிற சிஃபத்தை கொடுக்கணும், காற்றை நல்லா வெளியேற்றணும். சரியா? அடுத்ததாக ரா ஃபத்தா ப ஷத்தா ரப், ப கெசரா பி ரப்பி. காஃப் ஃபத்தா லாம் ஷத்தா கல், லாம் ஃபத்தா ல கல்ல. நடுவில் இருக்கக்கூடிய ஹம்சத்துல் வசல் உச்சரிக்க மாட்டோம். அப்போது ரப்பி கல்ல. அடுத்ததான் ஜால் கெஸ்ரா யாசுகோன் ஜி, இது யாவுல் மத்து 2 ஹரக்கத்தை நீட்டணும். அடுத்தது ஹா ஃபத்தா ஹா, இது ஹெவி லெட்டர் வல்லின எழுத்து. லாம் ஃபத்தா ல ஹால, காஃப் ஃபத்தா கா. இப்போ இதை வக்ஃபு பண்ணுறதுனால காஃப் ஃபத்தா என்னவா மாறும்? காஃபு சுக்கூனாக மாறும். அப்போது காஃபு சுக்கூனுக்கு என்ன பண்ணணும்? இறுதியாக நிப்பாட்டும் போது வந்துச்சுன்னா கல்கலத்துல் குப்ரா அசைச்சு ஓதணும். ஓகேவா? அப்போ எப்படி ஓதணும்? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். ஓகே, அடுத்ததை பாருங்கள். இந்த வி அல்ல வி வி, ஓகே, தி கிடையாது வி. அந்த வேலை வந்து கரெக்டாக உச்சரிக்கணும். இன்ஷால்லா அதுவும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா தரஃபுல் லிசான் நுனினாவை எழுத்து டங் அவுட் பண்ணி பண்ணணும். அதாவது நுனினாவு மேல் முன்பற்களுக்கு கீழே வச்சு டச் பண்ணி சொல்லணும். அடுத்தது பாருங்கள், 2வது வசனம். ஹலக்கல் இன்சான மின் அலக். இதில் ஹா ஃபத்தா ஹா, லாம் ஃபத்தா ல, ஹால, காஃபு ஃபத்தா, லாம் சுகுன் கல், அதாவது ஹலக்கல். ஓகே, இந்த ஹாவும் காஃபும் ஹெவி, லாம் வந்து லைட்டாக தான் சொல்லணும். அடுத்ததான் ஹம்சா கெஸ்ரா நூன் சுகோன் இன். இப்போ நூன் சாக்கினாக்கு அடுத்த எழுத்து என்னன்னு பார்க்கணும். சீன் இருக்குது. அப்போது இங்கே என்ன பண்ணணும்? மறைச்சு ஒன்றா செஞ்சு ஓதணும். ஏன்? இஹ்ஃபா சட்டம் வந்துருச்சு. அப்போது இன்சான. ஓகே, சீன் ஃபத்தா அலிஃப் சகைரா ச 2 ஹரக்கத்தை நீட்டணும். நூன் ஃபத்தா ந, ஹலக்கல் இன்சான. அடுத்தது மீம் கெஸ்ரா நூன் சுகோன் மின். இப்போ நூன் சாக்கினாக்கு அடுத்தது என்ன வந்திருக்குது? ஐன் வந்திருக்குது. அப்போது இங்கே இதுஹாராக ஓதணும். ஓகேவா? தெளிவாக ஓதணும். அப்போது மின், அடுத்தது ஐன் ஃபத்தா அ, இது வசத்துல் ஹல்க்கு. அடுத்தது லாம் ஃபத்தா ல, காஃப் கெசரத்தேன் கின் அல கின். ஆனால் இங்கே இப்போ வக்ஃபு பண்ண போகிறோம். அப்போ அதனால் என்ன சட்டம்? அதாவது கல்கலத்துல் குப்ரா. சரியா? நல்லா அசைச்சு ஓதணும். அப்போ இதை எப்படி ஓதுறது? ஹலக்கல் இன்சான மின் அலக். அடுத்தது 3வது ஆயத்து. இக்ரா வ ரப்புகல் அக்ரம். இப்போ இதுலேயும் இக்ரா அதே சேம் ரூல். அடுத்தது வாவ் ஃபத்தா வ, ரா ஃபத்தா ப ஷதா ரப், ப தமாபு ரப்பு வ ரப்பு. காஃப் ஃபத்தா லாம் சுகுன் கல், வ ரப்பு கல். ஹம்சா ஃபத்தா காஃப் சுகுன் அக் அக். ஓகே, இந்த இடத்துல வந்து ஹம்சு சிஃபத்தை நம்ம கொடுக்கணும். அடுத்ததான் ரா ஃபத்தா ரா அக் ரா. மீம் தொம்மால என்ன பண்ணுறோம்? இப்போது நம்ம வக்ஃபு பண்ணுறதுனால சுக்குன் ஆக்குறோம். ஓகேவா? அப்போது அக்ரம், அந்த இடத்துல குன்னா சவுண்டையும் நம்ம கொடுக்கணும். குன்னா அந்த அதாவது மூக்கின் சத்தமும் வெளியில் வரும். சரியா? இக்ரா வ ரப்புகல் அக்ரம். அடுத்தது 4வது ஆயத்து. அல்லதி அல்லம பில் கலம். அல்லதி, இந்த ஹம்சத்துல் வசலுக்கு என்ன பண்ணணும்? ஃபத்தா தான் கொடுப்போம். அல்லதி. அப்போது ஹம்சத்துல் வசல், அதாவது ஹம்சா ஃபத்தா, லாம் ஷத்தா அல், லாம் ஃபத்தா ல அல்ல, ஜால் கெஸ்ரா யாசுகோன் ஜி. அப்போது யாவுல் மத் இருக்குது. அல்லதி. அடுத்தது ஐன் ஃபத்தா லாம் ஷத்தா அல், லாம் ஃபத்தா ல அல்ல, மீம் ஃபத்தா ம அல்லம. அடுத்தது ப கெஸ்ரா லாம் சுகூன் பில், நடுவில் இருக்கக்கூடிய ஹம்சத்துல் வசல் உச்சரிக்க மாட்டோம். அடுத்தது காஃப் ஃபத்தா கா, இது ஹெவி லெட்டர் வள்ளி நம்ம உச்சரிக்கணும். லாம் ஃபத்தா ல, மீம் கெஸ்ரா மீ. இந்த மீம் கெஸ்ரா வந்து என்ன பண்ண போகிறோம்? மீம் சுக்கூன் ஆக்க போகிறோம். ஏன்னா இங்கே வக்ஃபு பண்ணுறதுனால. ஓகேவா? அப்போ எப்படி ஓதணும்? அல்லதி அல்லம பில் கலம். அடுத்தது 5வது ஆயத்தை பாருங்கள். அல்லமல் இன்சான மா லம் யஅலம். இப்போது ஐன் ஃபத்தா லாம் ஷத்தா அல், லாம் ஃபத்தா ல அல்ல, மீம் ஃபத்தா லாம் சுக்கூன் மல் அல்லமல். ஹம்சா கெஸ்ரா நூன் சுக்கூன் இன். இந்த இடத்துலையும் அதே சட்டம். எனது இஹ்ஃபா பண்ணணும்.
நூன் சாக்கினாவை மறைச்சு குன்னா செஞ்சு ஓதணும். இன்சான சீன் ஃபத்தா அலிஃப் சகீரா ச 2 ஹரக்கத்து. நூன் ஃபத்தா ந. அல்லமல் இன்சான. அடுத்தது மீம் ஃபத்தா அலிஃப் மத்து மா 2 ஹரக்கத்து. லாம் ஃபத்தா மீம் சுக்கூன் லம். இப்போ மீம் சாக்கினாக்கு அடுத்ததான் யா வந்திருக்குது. இங்கே இதுஹாரா தான் ஓதணும், தெளிவாக ஓதணும், இதுஹார் ஷஃபவி. அப்போது யா ஃபத்தா ஐன் சுக்கூன் யா யா. ஓகே. அடுத்தது லாம் ஃபத்தா மீம் சுக்கூன் லம் யலம் யலம். இந்த ஐன் வந்து நடுத்தொண்டை வசத்தல் ஹல்குலேருந்து வரணும். ஓகேவா. அல்லமல் இன்சான மாலம் யலம். அடுத்தது 6வது ஆயத்தை பாருங்கள். கல்லா இன்னல் இன்சான லயத்கா. இப்போது காஃப் ஃபத்தா லாம் ஷத்தா கல், லாம் ஃபத்தா அலிஃப் மத்து லா கல்லா. இந்த இடத்துல அடுத்த வார்த்தையினுடைய முதல் எழுத்து ஹம்சா வந்திருக்குது. அப்போ என்ன சட்டம்? அதில் ஜாயிஸ் அல் முன்ஃபசில் சட்டம்ங்கிறதுனால 4 இல்லைன்னா 5 ஹரக்கத்தை நீட்டணும். கல்லா அப்படின்னு நீட்டணும். ஹம்சா கெஸ்ரா நூன் ஷத்தா இன், நூன் ஃபத்தா லாம் சுக்கூன் நல். இப்போது இன்னல், ஏன்னா நூனில் என்ன இருக்குது? ஷத்தா வந்திருக்கிறதுனால என்ன பண்ணணும்? அக்மல் குன்னா கொடுக்கணும். முழுமையாக பூரணமாக குன்னா செஞ்சு ஓதணும். அடுத்ததான் ஹம்சா கெஸ்ரா நூன் சுக்கூன் இன். இதே மாதிரி நூன் சாக்கினாவை என்ன பண்ணுவோம்? இஹ்ஃபா பண்ணணும். அடுத்தது சீன் ஃபத்தா அலிஃப் சகீரா ச, நூன் ஃபத்தா ந. அப்போது கல்லா இன்னல் இன்சான. அடுத்தது லாம் ஃபத்தா ல, யா ஃபத்தா தா சுக்கூன் யத் யத். இங்கே கல்கலத்துல் சுக்ரா. ஓகே. ல யத். அடுத்தது கைன் ஃபத்தா அலிஃப் சகீரா கா 2 ஹரக்கத்தை நீட்டணும். ல யத் கா. அந்த இடத்துல ஒரு மத்து போட்டிருக்கோம். ஓகேவா. ஏன் போட்டிருக்கு? அடுத்த ஆயத்தோடு நம்ம சேர்த்து ஓதணும் அப்படின்னு சொன்னால் என்ன சட்டம் வரும்? மத்தல் ஜாயிசல் முன்ஃபசிலுங்கிற சட்டத்தை அப்ளை பண்ணுவோம். அப்போது ல யத் கா அப்படின்னு ஓதி அப்படியே நிறுத்தாமல் ஹுஸ்தகுனா அப்படின்னு கண்டினியூ பண்ணிடுவோம். ஓகேவா. வஸ்ல பண்ணுறதுக்கு தான் அந்த மத்து போட்டிருக்குது. நீங்கள் வக்ஃப பண்ணிங்கன்னா 2 ஹரக்கத்தோடு நிப்பாட்டிடணும். சரியா? ஓகே. கல்லா இன்னல் இன்சான லயத்கா. அடுத்தது 7வது ஆயத்து. அர்ராஹுஸ்தகுனா. ஹம்சா ஃபத்தா அ. அடுத்தது நூன் சாக்கினா இருக்குது. அதுக்கு அடுத்த எழுத்து என்னான்னு பாருங்கள். ரா வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம்? இதுகாம் பிலா குன்னா. ஓகேவா. குன்னா செய்யக்கூடாது. அதாவது பிலா குன்னா காமில், முழுமையாக பூரணமாக வந்து என்ன ஆகிடும்? இதுகாம் இணைஞ்சிரும். ஓகேவா. அப்போது ஹம்சா ஃபத்தா ரா ஷத்தாவோட இணைஞ்சிரும். அடுத்தது ரா ஃபத்தா ரா ரா. அதாவது ஹம்சா ஃபத்தா அலிஃப் மத்து அ. இது என்னது? பதல், மதுல் பதல். அப்போது அ. அடுத்தது ஹ தொம்மா சீன் சுக்கூன் ஹுஸ் ஹுஸ். த ஃபத்தா கைன் சுக்கூன் தவ். இது அதனால் ஹல்கு எழுத்து தவ் கைன். ஓகேவா. தவ். அடுத்தது நூன் ஃபத்தா அலிஃப் மத்து ந. அப்போ இதை எப்படி ஓதணும்? அர்ராஹுஸ்தகுனா. அடுத்தது பாருங்க. இன்ன இலா ரப்பிக ருஜ்ஆ. ஹம்சா கெஸ்ரா நூன் ஷத்தா இன், நூன் ஃபத்தா ந. இன்ன அந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஹம்சா வந்து கீழ் தொண்டையிலேருந்து வரணும், அக்கசல் ஹல்கு. ஓகேவா. இன்ன நூனுக்கு அக்கமல் குன்னா கொடுத்துட்டோம். ஹம்சா கெஸ்ரா இ, லாம் ஃபத்தா அலிஃப் சகீரா லா 2 ஹரக்கத்தை நீட்டணும். அடுத்தது ரா ஃபத்தா ப ஷத்தா ரப்ப கெஸ்ரா பி ரப்பி. க ஃபத்தா ரா ஷத்தா கர். ரா தொம்மா ரு. ஏன் ரா சொல்கிறோம்? அலிஃப்லாம உச்சரிக்க மாட்டோம். ஏன்னா ரா வந்து ஹுருஃபு ஷம்சியா எழுத்து. ஓகேவா. அப்போது ரப்பிக்கர் ரப்பிக்கர். ஓகே. அடுத்தது ரா தொம்மா ஜீம் சுக்கூன் ருஜ். இந்த ஜீம் சுக்கூன் இருக்கிறதுனால இது கல்கலத்து சுக்ரா. அடுத்தது ஐன் ஃபத்தா அலிஃப் மத்து, அதாவது அலிஃப் சகீரா 2 ஹரக்கத்தை நீட்டணும். அப்போது இன்ன இலா ரப்பிக ருஜ்ஆ. அடுத்தது 9வது ஆயத்து. அரஐதல்லதீ யன்ஹா. ஹம்சா ஃபத்தா அ, ரா ஃபத்தா ரா வல்லினம். ஹம்சா ஃபத்தா ஐன் அதாவது ஹம்சா ஃபத்தா யா சுக்கூன் ஐ. இது வந்து யாவுல் லீன். இது அரஐ. த ஃபத்தா லாம் ஷத்தா தல், லாம் ஃபத்தா ல. அரஐதல்ல. ஜால் கெஸ்ரா யா மத்து வி 2 ஹரக்கத்தை நீட்டணும். அரஐதல்லதீ என், அதாவது யா ஃபத்தா நூன் சுக்கூன் என். இந்த நூன் சாக்கினாக்கு அடுத்த எழுத்து ஹ வந்திருக்குது. அப்போது இது ஹாரா தான் ஓதணும்.
அப்போது ஹ ஃபத்ஹா அலிஃப் சகைரா ஹ 2 ஹரக்கத்தை நீட்டணும். யன்ஹ. ஓகே, அரஐத்தல்லதி யன்ஹ. அடுத்தது 10வது ஆயத்தை பாருங்கள். அபுதன் இதா சொல்லா. ஐன் ஃபத்ஹா ப சுகுன் அப். இது வந்து கல்கலத்து சுகுரா. தால் ஃபத்ஹத்தைன் இருக்குது. அபுதன். இந்த தன்வீனுக்கு அடுத்ததாக ஹம்சா வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம்? இதுஹார். ஓகே, இதுஹார் பண்ணணும். அதுக்கப்புறமா ஹம்சா கெசரா இ, தால் ஃபத்ஹா அலிஃப் மத்து த இ த 2 ஹரக்கத்து. அடுத்தது சாது ஃபத்ஹா லாம் ஷத்தா சொல். ஓகே, சொல். இந்த சாது வந்து ஹெவி லெட்டர். அடுத்தது லாம் ஃபத்ஹா அலிஃப் சகைரா லா சொல்ல. ஓகே, அபுதன் இதா சொல்ல. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா ரூல்ஸையும் அப்ளை பண்ணி இன்ஷா அல்லாஹ் ஓதணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.